10வது பாஸ். ரகு என்பவன் மதுரையில் 10வது படித்து வந்தான். அவன் 10ஆம் வகுப்பில் தோல்வியடைந்தான். ஆனால் அதை பெற்றோரிடம் மறைத்து விட்டான். ஒரு நாள் ரகு தனது கிராமத்திற்கு வந்தான். பஸ்ஸில் இருந்து இறங்கியதும் நாதஸ்வரமும் மேலதாளமும் முழங்கியது. ரகுவின் தந்தை பாண்டி தன் கையில் இருந்த மாலையை அவன் கழுத்தில் போட்டார். அந்த கிராமத்தில் ரகு ஒருவன் தான் பள்ளிக்கூடத்தில் படிக்கிறான். அவன் படித்து அந்த கிராமத்தை முன்னுக்கு கொண்டு வருவான் என்று எல்லோரும் நம்பினர். ரகுவை எல்லோரும் தெருக்களில் ஊர்வலமாக அழைத்து வந்தனர். ரகுவின் அம்மா பேச்சியம்மா ரகுவிற்கு ஆரத்தி எடுத்தாள். பாஸ் பண்ணிட்டியாப்பா என்றாள் அம்மா. ஆமாமா, பாஸ் பண்ணிட்டேன் என்றான் ரகு. ஒரே ஒரு பொய் தானே என்று சமாதானப்படுத்தி கொண்டான். ஆனால் அடுத்தடுத்து ஊரில் எல்லோரும் கேட்கும் போது அதே பொய்யத்தான் திரும்ப திரும்ப சொல்ல வேண்டியதாய் இருந்தது. என்ன தம்பி, மேல படிக்க போறியா? நீ டாக்டருக்கு படிக்க போறியாமே, இனி மதுரையில படிக்கணுமா இல்ல மெட்ராஸ்க்கு போகணுமா என்று ஆளாளுக்கு ஒரு கேள்வியை கேட்டனர். இவனும் ஓயாமல் பொய் சொன்னான். ஒரு பொய்யை மறைக்க 1000 பொய் சொல்ல வேண்டியிருக்கும் என்று ஆசிரியர் சொன்னது அப்போது அவனுக்கு ஞாபகம் வந்தது. அடுத்த நாள் ரகுவின் அம்மாவும் அப்பாவும் தன் மகன் பாஸ் ஆனால் இவனை பக்கத்து ஊர் கோவிலுக்கு கூட்டி சென்று மொட்டை அடிப்பதாக பிரார்த்தனை செய்ததை நிறைவேற்றினர். ரகு உண்மையை சொல்ல முடியாமல் திண்டாடினான். அடுத்த நாள் ரகு காலேஜில் சேர்ப்பதற்காக பாண்டி கறவை மாட்டை கன்றுடன் சேர்த்து சந்தையில் விற்றுவிட்டு வந்தான். ரகுவின் அம்மா இன்னொரு பக்கம் தன் மகன் காலேஜில் படிக்க போவது பற்றி ஊர் பெண்களிடம் எல்லாம் சொல்லிக் கொண்டு திரிந்தார். இனிமேலும் தான் உண்மையை மூடி மறைப்பது சரியல்ல என்று நினைத்த ரகு அன்று இரவு தன் அப்பா அம்மா இருவரையும் அழைத்து இருவரின் கால்களிலும் விழுந்தான். பெற்றோர்கள் பதட்டம் அடைந்தனர். நான் உங்களிடம் பொய் சொல்லிவிட்டேன். நான் தேர்வில் தோல்வியான உண்மையை மறைத்து விட்டேன். என்னை மன்னித்து விடுங்கள் என்று சொல்லி குலுங்கி குலுங்கி அழுதான். ரகுவின் அம்மாவும் அப்பாவும் மறைத்து நின்றனர். பின்னர் பாண்டி அவனை தூக்கி மார்போடு தழுவிக்கொண்டு, என் மகன் காலேஜில் படிக்கிறான் என்று சொல்வதை விட அவன் பொய் சொல்ல மாட்டான் என்று சொல்வதையே நான் பெருமையாக நினைக்கிறேன் என்றார். இனி எந்த காரணத்தையும் முன்னிட்டு பொய் சொல்ல மாட்டேன் என்று தந்தையின் கையில் அடித்து உறுதி சொன்னான் ரகு. பாண்டி பெருமைப்பட்டு ஆனந்த கண்ணீர் வடித்தான். நீதி, பொய் சொல்லி பெற்றோர்களை காயப்படுத்துவதை விட உண்மை மட்டுமே பேசி பெருமை அடைய செய்யலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.